உனக்கு மக்களே காலைல இன்ஸ்டாகிராம் இருந்துச்சுன்னா இயர் ஆஃப் த ஆக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி இருந்திருக்கும். அது என்னடா அந்த ஒரு பேஜ் நம்ம ஃபாலோ பண்ணவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினச்சிருப்பாங்க. சில பேர் ஹேக்கா அப்படின்னு சொல்லிட்டு பயந்துருப்பீங்க. பட் சில பேர் கூகுள் சர்ச் பண்ணிட்டு அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருப்பீங்க. பட் கூகுள் சர்ச் பண்ணவங்க மிஸ் பண்ணதையும் அண்ட் கூகுள் சர்ச் பண்ணாதவங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயத்தையும் எக்ஸ்ப்ளனேஷனாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். உலகம் பூரா செலிப்ரேட் பண்ணுற லூனார் ஃபெஸ்டிவல் பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது வேறு ஒன்றும் இல்லை, சைனீஸ் நியூ இயராக வந்து லூனார் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுறாங்க. அண்ட் சைனீஸில் மட்டும் இல்லை, ஆரிஜின் தான் சைனீஸ். பட் சைனீஸ் இல்லாமல் வேர்ல்டு வைட் நிறையா கண்ட்ரீஸில் வந்து அதை செலிப்ரேட் பண்ணுறாங்க. முக்கியமாக பார்த்திங்கன்னா வியட்நாம், கொரியன், அது மாதிரி சில இடத்துலலாம் வந்து நல்லாவே செலிப்ரேட் பண்ணிருக்காங்க லூனார் ஃபெஸ்டிவலை பொறுத்த வரைக்கும். லூனார் ஃபெஸ்டிவல் 16 டேஸ் தான் வந்து வழக்கமாக கொண்டாடப்படுறது. அண்ட் 12 விஷயம் இருக்குது. அந்த 12 விஷயம் என்னென்னா 12 அனிமல்ஸ்னு சொல்லலாம். சைனீஸ் ஜோடியாக் படி 12 அனிமல்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ரேட்டு, ஆக்ஸு, டைகரு, ரேபிட்டு, ட்ராகன் அப்படின்னு சொல்லிட்டு 12 அனிமல்ஸ் வந்து சைனீஸ் ஜோடியாக்கில் இருக்குது. அண்ட் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு அனிமல்ஸ் மாறிக்கிட்டே வந்துகிட்டே இருக்கும். 12 வருஷத்துக்கு ஒரு அனிமல் வந்துகிட்டே இருக்கும். அண்ட் இந்த வருஷம் ஆக்ஸோட இயர் அப்படிங்கிறதுனால இன்ஸ்டாகிராமில் இயர் ஆஃப் த ஆக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. பட் நம்மளுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கும், இத்தனை வருஷம் வராமல் ஏன் இந்த வருஷம் மட்டும் அந்த லூனார் ஃபெஸ்டிவல் வந்து அந்த ஸ்டோரி வந்து இன்ஸ்டாகிராமில் வருது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருப்பீங்க. அண்ட் கூகுள் சர்ச் பண்ணவங்க இதை கண்டிப்பாக மிஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி மிஸ் பண்ணிங்கன்னா கேட்டுக்கோங்க. அண்ட் அதுக்கான காரணம் என்னென்னா, வழக்கமாக லூனார் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறது செம்மையாக கொண்டாடுவாங்க. நம்ம ஊரில் நியூ இயர் எப்படி கொண்டாடுவோம் அதோட டபுள் மடங்கு அங்கே சைனாவில் அண்ட் வேர்ல்டு வைட் என்னென்ன கண்ட்ரீஸ்லாம் அதுக்கு ஆரிஜினாக இருக்கோ அங்கெல்லாம் கொண்டாடுவாங்க லூனார் ஃபெஸ்டிவலை பொறுத்த வரைக்கும். பட் இந்த வருஷம் கோவிட்னால அது மாதிரி நிறைய பேரால் கொண்டாட முடியாது அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராமில் பேசுகிறவங்க வந்து அதை பற்றி பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்டோரி கொடுத்துருக்காங்க. அது ஞாபகத்துக்குமா அண்ட் நிறைய பேர் அமுச்சிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்டிக்கரு, ஜிஃப் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக லூனார் ஃபெஸ்டிவல் சம்மந்தப்பட்ட எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க. நிறைய கேம்ஸில் கூட அதை பற்றி லூனார் அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்திருக்கும். நிறைய பேர் கவனிச்சிருப்பீங்க. லூனார் ஃபெஸ்டிவல் பற்றி பார்த்துருப்போம். அண்ட் ஜோடியாக் சயின்ஸ் அனிமல்ஸ் பற்றி பார்த்துருப்போம். இந்த வருஷம் ஏன் ஹாக்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். கடைசியாக 2009 ஆக்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ 2021 ஆக்ஸ் வந்திருக்கு. அண்ட் ஆக்ஸ் ஏன் வந்துருச்சுன்னு சொல்லிட்டுனா அப்புறம் இன்ஸ்டாகிராமில் ஏன் அந்த ஸ்டோரி வந்துச்சு அண்ட் தீம்லாம் கூட வந்திருக்கு, சில பேருக்கு வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு வந்து அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் ஸ்டிக்கர்ஸு, ஜிஃப்லாம் நான் பார்த்தேன். ஸ்டிக்கர்ஸ்லாம் வந்துருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இதுதான் காரணம் இன்ஸ்டாகிராமில் வந்ததுக்கு. அண்ட் சில பேர் ஹேக்லாம் நினச்சி பயந்துருந்தாங்க. அப்போலாம் எதுவும் கிடையாது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்க. அண்ட் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அண்ட் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் சீக்கிரம் நெக்ஸ்ட்டில் பார்க்கலாம். அது வரைக்கும் ஸ்டே டியூன். பை பாய். அவர் பேர் என்னன்னு சொல்ல முடியுமா?